அட இந்த ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அதாவது எம்பி பாட்டி யூஎம்பி பைசோன் இந்த மாதிரி கன்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தரமான காம்பினேஷன் தாங்க கொண்டு வந்திருக்கு. இந்த ஒரு காம்பினேஷனை நீங்க யூஸ் பண்ணாலே போதும், எனிமி பாத்தீங்கன்னா உங்களை ஹேக்கர் தான் சொல்லுவான், அந்த மாதிரி தான் இருக்க போகுது. வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா எம்பி பாட்டி காம்பினேஷன் போடு ப்ரோ, யூஎம்பி காம்பினேஷன் போடு ப்ரோ அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்றாங்க. சோ அதனாலதான் இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் கேரக்டரா பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோடா கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஒரு கேரக்டரோட பவர் எபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனிமி எங்காவது மறைவா இருந்தாலும் சரி, அது போக வீட்டுக்கு மேல இருந்தாலும் சரி, இந்த ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா காமிச்சு கொடுத்துரும். பாசிவ் கேரக்டர்ல ஜோட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த கேரக்டரோட பவர் எபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எனிமி அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புல்லட்டுக்கும் ஒவ்வொரு ஹெச்பி ஏறும். அது போக பாத்தீங்கன்னா நீங்க எனிமியை டவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 40 ஹெச்பி ஏறும். சோ இந்த ஒரு கேரக்டரை யூஸ் பண்றதுனால நீங்க மெடிக்கெட் போடணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க எனிமி அட்டாக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஹெச்பி ஏறும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லுனாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எனிமி அட்டாக் பண்ணீங்களா உங்களுக்கு 8% பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலி உள்ள கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா கைரோஸ் கேரக்டர் தான். சோ இந்த கேரக்டரோட பவர் எபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 ஈபியா ஏறிக்கிட்டே இருக்கும். ஈபி ஃபுல் ஆனதோ கைரோஸோட பிரேக்கர் மோட் ஆன் ஆயிரும். அதனால எனிமி லெவல் 3 லெவல் 4 வெஸ்டே போட்டிருந்தாலும் நொறுக்கி தள்ளி. எல்லாரும் இந்த ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணி பாட்டி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.